குழந்தைங்களெல்லாம் வளர்க்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் தனியாக எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கரெக்டு தான், உண்மை தான். ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், எப்போ குளிப்பாட்டணும், எப்படி குளிப்பாட்டணும், எந்தெந்த வயசில் என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் நமக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஈஸியாக தானே இருக்க போகுது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு இண்டிபெண்டன்ட் மாம் ஆஃப் 2 சீரீஸ் எபிசோட் 2. ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு குழந்தைய எப்படி நீங்கள் குளிப்பாட்டலாம் அப்படின்றது தான். எப்படி ஒரு குழந்தைய குளிக்க வைக்கணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மனசில் இருக்க பயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைய நாளைக்கு குளிப்பாட்ட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கே எல்லா வேலையும் மேக்ஸிமம் முடிச்சு வச்சுருப்பேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மறுநாள் எப்போதுமே குழந்தைய குளிப்பாட்டுறது தான். வீடை கூட்டி மாப் போடுறது, துணியை காய வைக்கணும் அல்லது மடித்து வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா அதை நைட்டே முடிச்சு வச்சுருவேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பீஸ்ஃபுல்லாக குழந்தைய குளிப்பாட்டுறதுல மட்டும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைய குளிப்பாட்டும் போது ஏதோ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரே பயம். ஐயோ நம்மளால் பண்ணிட முடியுமா, குழந்தைய சரியாக குளிப்பாட்டிட முடியுமா, நம்மளால் குளிப்பாட்ட முடியல அப்படின்னா எப்போதுமே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணுமே, ஒருவேளை வலிக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது, குழந்தை தலையை நம்ம க்ரிப்பாக பிடிக்கணுமே, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்லாம் எனக்கு தோணும். பட் அந்த பயத்தெல்லாம் பிரேக் பண்ணி ஒரே ஒரு முறை நம்ம குளிப்பாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே நல்ல தைரியம் வந்துடும். நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சதுனால காலையில் எந்திரிக்கும் போது அப்படியே வீடே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மசாலா சீஸ் சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைய குளிப்பாட்டலான்னு சொல்லி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்ச உடனேயுமே ஒரு 8:30க்கெல்லாம் குழந்தைய குளிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி. நான் அப்படி பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ஃபீடு வந்து நான் 8:30 அந்த மாதிரி டைமில் தான் கொடுப்பேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் குழந்தை தூங்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து குளிப்பாட்டுறதுக்கே நான் பிளான் பண்ணுவேன். அரௌண்ட் ஒரு 10 o'clock இல்லை ஒரு 10:30 போல் தான் நான் எப்போதுமே குளிக்க வைப்பேன். அதாவது நீங்கள் குழந்தைய நல்லா விளையாட வச்சுட்டு குளிக்க வச்சு அப்புறம் நீங்கள் ஃபீட் கொடுத்து தூங்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நல்லா தூங்குவாங்க. ஸோ அதனாலேயே எப்போதும் ஃபஸ்ட்டு ஃபீட் கொடுத்து எந்திரிச்சதுக்கப்புறம் குளிக்க வச்சு பால் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் தூங்குவாங்க. நம்ம அந்த டைமில் படிக்கிறது இல்லை ஏதாவது வேலை செய்கிறது அப்படின்னு ஏதாவது பார்த்துக்கலாம். குழந்தைய குளிப்பாட்டுறதுல நிறைய டிப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டைமில் அதிக வேலை இருக்கோ அப்போ நீங்கள் குளிப்பாட்டி தூங்க வச்சிங்க அப்படின்னா ஒரு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. செகண்ட் டிப், ஆயில் மசாஜ். ஒரு குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நல்ல தேங்காய் எண்ணெயை எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் உடம்பு ஃபுல்லும் தடவி விட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஜென்ரலாகவே குழந்தைங்க எப்போதுமே கை காலை அசைச்சிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா காலில் கையில் எப்போதுமே அவங்களுக்கு ஒரு வலி இருக்கும். ஸோ குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அவங்க ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. டிப் நம்பர் 3, தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுங்க. இப்போ நம்ம குழந்தைய குளிப்பாட்ட போகிறோம், குளிப்பாட்டினதுக்கப்புறம் டவல் வேணும், போட்டு விடுறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும், அப்புறம் சிலர் மையெல்லாம் வச்சு விடுவீங்க. அதெல்லாம் வந்து குழந்தைய குளிப்பாட்டினதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு நேரமாச்சு அப்படின்னா குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அது முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா முடித்ததுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 4, நம்ம குளிக்க வைக்க போகிற தண்ணி நல்ல வெதுன்னு கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. அதே சமயத்தில் உடம்புல இருக்க வலி எல்லாமே போய் ரொம்ப ஃப்ரீயாகி ரிலாக்ஸ்டாக நல்லா ரொம்ப நேரம் தூங்குவாங்க. டிப் நம்பர் 5, குழந்தைய நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஒரு குழந்தைய எப்படி பிடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 90% நீங்கள் தனியாகவே எல்லாமே செஞ்சிடலாம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோலேயே தெரியும் ஒரு குழந்தைய எப்படி பிடிக்கணுன்ட்டு. என்னோட குழந்தைக்கு தலை நல்லா நின்றுச்சு, அதனால தலைக்கு நான் பெருசாக சப்போர்ட் கொடுக்கல. உங்களோட குழந்தைக்கு தலை நிற்கலை அப்படின்னா கழுத்தில் கண்டிப்பாக ஒரு கை எப்போதுமே இருக்கணும். டிப் நம்பர் 6, குழந்தைய குளிப்பாட்டும் போது எப்போதுமே உடம்புக்கு ஃபஸ்ட்டு சோப் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் முகத்துக்கு போடணும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நீங்கள் சோப் போட்டிங்க, உதாரணத்துக்கு கைக்கு சோப் போட்டிருக்கீங்க அப்படின்னா உடனே தண்ணியை ஊற்றி கழுவிடுங்க. இல்லை அப்படின்னா சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க கையை எடுத்து வாயில் வச்சுப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் முதுகுக்கோ முகத்துக்கோ நீங்கள் போடலாம். டிப் நம்பர் 7,
குழந்தை முகத்துக்கு சோப் போடும்போது எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கண்ணுக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிடும். நான் எப்போதுமே லைட்டாக சோப் எடுத்து முகத்துக்கு தடவிட்டு தண்ணியை வச்சு உடனே வாஷ் பண்ணி விட்டுருவேன். இவ்வளோதாங்க. இந்த 7 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைய நீங்கள் சூப்பராக நீங்களே பார்த்துக்கலாம்.